2.25 சென்ட் இடத்துல இப்படியும் பிளான் பண்ண முடியுமான ஆச்சரியப்படுற அளவுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீட்டோட ஹோம் டூர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன ஹைலைட்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே 16x16 சைஸ்ல கிங் சைஸ் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பெட்ரூம் கொடுத்துட்டாங்க. வீட்டோட பிளானை மற்ற இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மெயின் லொகேஷனில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு விற்பனைக்காக இருக்கு. விலை வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மார்க்கெட் விலையை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர் கவுண்டபாளையத்துலேருந்து நீங்கள் இடையார்பாளையம் போகக்கூடிய அந்த ரோட்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நிறைய மல்டி ஆக்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஊட்டி சைட்லேருந்துலாம் வரீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜிஎன்மென்ஸ் வழியிலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை தடாகம் ரோட் வழியில் வரீங்கன்னா கேஞ்சிபுதூர் வழியாகவும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டி ஆக்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனில் சென்ட்ரா சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு 3 BHK தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து ஒரு மாடர்ன் கான்டெம்பரரி லுக்குங்க. நல்லா ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, அது போக சிஎன்சி கட் ஒர்க்கில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, ஃப்ரண்ட் பால்கனியில் கொடுத்து நல்லா ஒரு டார்க் கிரே லைட் கிரே சாண்டில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செம்ம அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரிலாம் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேட்லாம் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி மெட்டல் கேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு இப்படி வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் அழகாக ஒரு கார்டன் செட் பண்ணிக்கலாங்க. நல்ல லென்த்தாக ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ரேம்ப் இருக்குது, அப்போ ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 11:20 20ங்கிற அளவில் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியான டெய்ல் ஒர்க் மேட் ஃபினிஷிங்கில் பார்க்கிங் ஏரியாவில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான செராமிக் டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. வாலில் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் கூட பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ரைட் சைடில் பேக் சைடில் லெஃப்ட் சைடில் எல்லா சைட்லேயும் வந்து செட் பேக் ஸ்பேஸ் இருக்குதுங்க. இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போகிறக்கு வந்து இந்த டோர் வழியாகவும் நம்ம போய்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் பெரிய பொருளை கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த சைடு ஹாலில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்களா, பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ. இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம டோராங்க கூட யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் கொண்டு போய்க்கலாம். கிளாஸ் மட்டும் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு கிரில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டியாக தான் இருக்கும். நம்ம இப்போ அந்த வழியில் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபோயர் ஸ்பேஸுங்க. ஃபோயரில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கட் பண்ணிங்கன்னா 17:30 16ங்கிற லிவிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட்லாம் இருக்குது. டிவி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி பேனல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பேஸு. பின்னாடி லைட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறாங்க. இருக்கிற இடமே தெரியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ் பண்ணோம்னா இந்த டோர் ஓப்பன் ஆயிரும். உள்ளுக்குள்ள நம்ம இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லாத பொருளாக வச்சுக்கலாம். பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மாடர்னான ஒரு லைட் ஒர்க்கு, அது போக நம்ம ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டோம்னா வடக்கு பார்த்த மாதிரி லிவிங் ஏரியாலேயே ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. சிஎன்சி கட் டோர்ஸ் எல்லாம் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா படையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. லிவிங் ஏரியாவோட நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி அந்த சைடு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. அப்படியே அந்த சைடு வந்துட்டோம்னா வீட்டோட டைனிங் ஸ்பேஸ், ஒரு கிச்சன் ஸ்பேஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங்குள்ளே என்டர் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய வால் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சைடு வந்து டிசைன் ஒர்க் மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒர்க் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வித் லைட் ஒர்க்கோட இருக்கும். இதில் நிறைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைனிங் ஏரியாவோட அளவு வந்து 10க்கு 10ங்க. டைனிங் ஏரியாவில் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். நார்மலாக விண்டோவும் கொடுத்துருக்காங்க. கார்னர் வந்து ஹேண்ட் வாஷ் பேசின் இருக்குது. வித் லைட் ஒர்க்கோட பேசினட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் சொல்லக்கூடிய இந்த செட் பேக் ஸ்பேஸ்லிங்க இந்த வீட்டுக்கு தனியாக போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி நீங்கள் நடந்து வந்துக்கலாங்க. எல்லா சைட்லையும் இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட கிச்சன் 10க்கு 10ங்கிற அளவில் ஒரு மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கிளாசிக்கான டெய்ல் ஒர்க்ஸ் இருக்குது. கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லாம் கிரானைட்லேயே கிளாஸியான ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெருசாக வைடாக இருக்குது. நிறையா திங்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. 2 டேப் இருக்குது. ஒன்று வந்து குட் வாட்டருக்கு, நீ ஒன்று வந்து போர் வாட்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாமே பிஸ்கட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மாதிரி கிளாஸியான ஃபினிஷிங்கில் அக்லரிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. ஹேண்டில்ஸ்லாம் வந்து டார்க் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிற டேண்டம் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்ட்பின்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் டேண்டம் பாக்ஸஸ் தான். அது போக இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்டோரேஜஸ்மே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து நமக்கு ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது. ஃபுல்லாக லைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள ஸ்பைசஸ்லாம் வச்சிங்கன்னா அது அப்படியே விசிபிளாக தெரியும். அது போக மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டும் லாஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு நமக்கு எலக்ட்ரிக்கல் சிம்னி கூட இருக்குதுங்க. அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கூடிய இந்த பெட்ரூம் 8க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா ரோட் சைடில் இருக்கக்கூடிய விண்டோங்கிறனால டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நல்லா வெளிச்சமாக இருக்குது. லாஃப்ட் கபோர்ட்ஸுமே இருக்குது. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கார்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் வந்து உட் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஃபைபர் டோருங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து லிவிங் ஏரியாலேயே இந்த சைடு இருக்குது. நல்லா வைடாக கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. லெதர் ஃபினிஷிங்கில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக ஃபிக்ஸட் விண்டோஸ்லாம் நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா மேலே வந்தீங்கன்னா இந்த லாஞ்சுக்கு ரீச் ஆயிருவீங்க. 10க்கு 11 அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் இருக்குங்க. இதுவும் பெரிய பெட்ரூம் தான். முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம். சென்டரில் ஒரு உட்டன் காட்டு ஹெட்போர்ட் டிசைன்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணி, அந்த சைடு நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட், சீலிங்கில் ஃபால் சீலிங் இருக்குது. இந்த சைடு வார்ட்ரோப் ஸ்பேஸு, அப்போ லாஃப்ட் கபோர்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளே லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய இன்டீரியர்ஸோட 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூம் சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி வந்து 4க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடத்துல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் பண்ணி கொஞ்சம் மறைவாக இந்த இடத்துல கிரில் ஒர்க்லாம் பண்ணி கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கவர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்குது. ஃப்ளோரிங் ஆர்டிஸ்டிக் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் பேரலாக கொடுத்துருக்காங்க. இந்த லாஞ்சுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெட்ரூமும் 16x16 சைஸில் அங்கே நீங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி எல்லா இன்டர்ஒர்க்ஸுமே பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி பார்த்துக்குங்க. எல்லா சைட்லையும் இன்டர்ஒர்க்ஸ் இருக்கும். கிளாசிக்கான கலர் காம்பினேஷன், ப்ரௌன் சாண்டில் ஒயிட் இந்த மாதிரியே கலர் காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டா கிளாசிக்காக இருக்கும். இங்கே கிளாசிக்காக இருக்குது. இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 4க்கு 8 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமாக வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படியே லாஞ்சுக்கு கிழக்கு பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார்கேஸ் வந்து மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்லங்க, நம்ம கவுண்டபாளையத்துலேருந்து டிவிஎஸ் நகர் போகக்கூடிய ரோட்லேருந்து ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டி ஆக்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஊட்டி சைட்லேருந்துலாம் வரீங்கன்னா ஜிஎன் மில்ஸ் வழியாக ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை தடாகம் ரோடு வழியில் வரீங்க அப்படின்னா கேஎன்ஜிபுத்தூர் வழியிலும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட பார்த்தீங்கன்னா 1,30,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட வந்து 1,30,00,000 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூலாம் நமக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த லொக்கேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா டிஸ்பிளே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள். மேலே வாட்டர் டேங்க், யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கூட இருக்குங்க. அப்படியே வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் சுற்றி பார்த்துருங்க. நல்லா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது.